இது என்ன ரகங்க இதெல்லாம் சொல்ல முடியுங்களா? அது கலர் பாய்ங்க, வெள்ளை பாய்ங்க, அதை கலர் போட்டது சூப்பர் பாபி பாய், புள்ளி கலரு. முதல்ல மெட்ராஸ் செஞ்சுருந்தோம், பெங்களூர் அனுப்பிச்சிருந்தோம், மும்பை. இப்போ எங்கேயுமே போகிறது கிடையாது. எல்லாம் லோக்கல் தான். ஆற்காடு, வேலூர். 500-600 ரூபாய் தயாரிப்போம். 500-600 ரூபாய் அவ்வளோ தயார் பண்ணுறீங்களா நீங்கள்? பண்ண முடியுது. போனால் வியாபாரம் கிடையாது. வியாபாரம் இல்லாதனால ஒரு தயாரிப்புகள் கிடையாது. கடையில்ன்றதை விட தயாரிக்கக்கூடிய இடத்துல வந்து வாங்கினாக்கா குவாலிட்டியாகவும் கிடைக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆரணி அருகே இருக்கிற குன்னத்தூர் கிராமத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை பத்தி தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலாக பல தலைமுறைகளை கடந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த கோரப்பாய் தயாரிப்புல ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த கோரப்பாய் தயாரிப்பை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது யாருன்னா திரு ஆதாம் சாஹிப். இவர் தாங்க இப்போ இந்த குடும்பத்துல முக்கிய ஆளா நின்று இந்த கோரப்பாய் தயாரிப்புல ஈடுபட்டுட்டு வராரு. ஒரு கோரப்பாயை எப்படி தயாரிக்கிறாங்க, அது என்னென்ன தரத்துல என்ன விலையில கிடைக்குது, இந்த தயாரிப்புல இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சிக்கல்கள் போன்றவற்றை நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. ஒரு சோகமான செய்தி, இந்த வீடியோவை நான் வெளியிடுறப்போ நமக்கு பேட்டி கொடுத்த திரு ஆதாம் சாஹிப் அவர்கள் கொரோனா காரணமாக உடல்நிலை சரியில்லாம இப்போ உயிரோட இல்ல. இந்த வீடியோவை நான் அவருக்காக சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய சேனல் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி கொரோனாவால தொழில் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் குறு வியாபாரிகளுக்கு நம்முடைய ஆதரவை கண்டிப்பா தரணும்னு கேட்டுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய பேர் என்னங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்க? என் பேர் ஆதம் சாஹிப். பாய் தயார் பண்ணுறோம். பாய்னா என்ன, கோரப்பாய்ங்களா? கோரப்பாய். ஆஹா, சரி. இது எந்த ஊருங்க? இது குன்னத்தூர், ஆரணி தாலுக்கா, குன்னத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். நீங்கள் இது எவ்வளோ நாளாக இது தயார் பண்ணுறீங்க? நீங்கள் தலைமை வந்திருக்கிறாங்க. முதல்ல கையில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 30 வருஷம் 35 வருஷமாக இந்த மிஷின் வச்சு ரெடி பண்ணிக்கிறோம். தலைமுறைனா சற்றையாருக்குரிய எவ்வளோ ஆண்டுகள்னு சொல்ல முடியுங்களா? எவ்வளோ ஆண்டுகள்லாம் எப்படியும் ஒரு 100 வருஷத்துக்கு வரும். 100 வருஷத்துடைய பாரம்பரியமாக இந்த வேலை கோரப்பாய் தயார் பண்ணுறீங்களா நீங்கள்? அதான் பண்ணிக்கிறோம். ஓ, 100 வருஷம்னாக்கா முதல்ல ஆரம்பத்தில் கையில் தானே நீங்கள் நெச்சிருப்பீங்க? ஆமாம், கையில் தான். ஆஹா, கையில் நெச்சிருக்கனாக்கா அப்போ எவ்வளோ நீங்கள் தயார் பண்ணீங்க? அப்போ ஒரு நாளைக்கு 1 பாய் 2 பாய் தான் போடுவோம். ஓ, அப்போ ஆரம்பத்தில் இருக்கும்போது 1 பாய் 2 பாய் தான் போட முடியும். இதே இடத்துல பண்ணீங்களா இல்லை வேறு இடத்துல பண்ணீங்களா? அது பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு, பழைய வீட்டுக்கு தான். ஓ, பழைய வீட்டில் பண்ணீங்களா? ஓ, இது நீங்கள் மிஷினுடைய தயாரினுடைய பாயை ஆரம்பித்து எவ்வளோ நாட்கள் ஆகுதுங்க? 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம் ஆகுதுங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பாய் நீங்கள் தயார் பண்ணுவீங்க? முதல் ஆரம்பத்தில் வந்து 150 பாய் தயார் பண்ணுவோம் ஒரு மிஷினில். இப்போது அவ்வளோ பாய் கிடையாது, கம்மி தான். இப்போ சேல்ஸ் கிடையாது. முன்ன சேல்ஸ் நல்லா ஆச்சு, இப்போ சேல்ஸ் சுத்தமாக கிடையாது. 10% கூட இல்லை. என்ன காரணம் சொல்ல முடியுங்களா? எல்லாம் இந்த காரணம் தான். கொரோனா, COVID-19 சம்மந்தமாக சொல்றீங்களா? ஜனங்க கிட்ட பொருளாதார வளர்ச்சி இல்லை, அதனால் வாங்கக்கூடிய திறன் இல்லாதனால சொல்கிறீங்க, கம்மியாகிடுச்சு. இந்த கோரப்பாய் சொல்கிறீங்களே, இது எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க? அந்த கோரையினுடைய இது பயிர் மாதிரி இது தனியாக விளைஞ்சி அங்கேருந்து எடுத்து வந்து இயற்கை வளர்ந்து இது கோரை புல்லுங்களா? ஆமாம். இது கோரை புல்லுனாக்கா எங்கேருந்து நீங்கள் தனியாக பயிர் வைக்கிறீங்களா இல்லை தனியாக வேறு இடத்துலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்களா? நீங்கள் தனியாக பயிர் வைக்கிறோம். நீங்களே வைக்கிறீங்களா? வந்து இந்த ஆற்று படுகாலில், ஆமாம், அது வந்து அந்த அந்த பில்லை பறிச்சு வந்து நிலத்தில் போட்டு இந்த கோரை ரெடி பண்ணுவோம். அப்படிங்களா? அது எவ்வளோ நாள் பயிரில் உங்களுக்கு கோரையாக மாறக்கூடிய இது தகுதி இருக்கும்? 6 மாதம் ஆகும். 6 மாதத்தில்? ஆமாம், 1 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும். அது அறுத்து எட்டு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் காய போடுவீங்களா? அறுத்து எடுத்து வந்து க்ளீன் பண்ணி அதை கிழிச்சி காய போடணும். கோரை 2 கிழிச்சி காய போடணும். காய போட்டு அது மிஷினில் இது பண்ணுவீங்களா, பதப்படுத்தி? மிஷினில் இல்லை, வெளியே வெயிலில் காய போட்டணும். அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி பாய் கலர் போட்டு மிஷினில் விட்டு கலர் பாய். இப்போ இது கலர் நீங்கள் போடுறீங்களே நீங்கள்? ஆமாம். அந்த கலருடைய பவுடர்லாம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? மும்பைலேருந்து வருது. மும்பையிலேருந்து வருதுங்களா? விலைலாம் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்களா? பரவாயில்லையா? கொடுக்குறாங்க. விலை 4 கிலோ ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டினா என்ன போடுறாங்களா? அதான் ஜிஎஸ்டிலாம் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஆஹா, இந்த பாயினுடைய உற்பத்தி இருக்குல்ல, இது எந்தெந்த ஊருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க? நாங்கள் முதல்ல மெட்ராஸ் செஞ்சுருந்தோம், பெங்களூர் அனுப்பிச்சிருந்தோம், மும்பை. இப்போ எங்கேயுமே போகிறது கிடையாது. இப்போ எல்லாம் லோக்கல் தான். ஆற்காடு, வேலூர், இப்படி தான் லோக்கல் தான்.
இங்கே இங்கேயே வந்து வாங்குறாங்களா பாய்ங்க? இல்லை நீங்களே போயிட்டு கொடுத்துட்டு வரீங்களா? இல்லை முதல்ல அங்கே வந்து வாங்கியிருந்தோம். அவங்களும் இப்போ நாங்களும் அனுப்பிச்சிருந்தோம் பாய். இங்கேருந்து வண்டி ஏற்றி வச்சு அவங்க எடுத்து இறக்குவாங்க. இங்கே வந்து வாங்குவாங்க. இப்போ எங்கேயும் போகிறது கிடையாது. லோக்கலில் மட்டும்தான். லோக்கலில் ஆற்காடு, வேலூர் இந்தமாரி. வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஏற்றுமதி எதனா பண்ணுறீங்களா? வெளிநாடு எதுவும் பண்ணல. நீங்கள் பாயினுடைய ரகங்கள்லாம் நல்ல சிறந்த ரகங்களா நீங்கள் தயாரிக்கக்கூடிய பாய்கள்லாம்? எல்லா ரகமும் தயார் பண்ணுறோம். நல்லா தரம் வாய்ந்தவங்களான்றா? தரம் வாய்ந்த இப்போ தயார் பண்ணுறோம். அப்படிங்களா? இது ஒரு சில பேர் இது கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுக்குறதுக்கு ரோட்டில் வந்து இந்த டாடா ஏசியில் வந்து இது பண்ணுறாங்களா? அதெல்லாம் என்ன பாய்ங்க? அதெல்லாம் கம்மியாக இல்லை. அந்த லோக்கல் பாய் ஒன்றுமே இருக்குது. ஜல்லா பாய் நெசவு கம்மியாக இருக்கும். பாய் தரம் கம்மியாக இருக்கும். அது பாய் கம்மியாக, அதாவது நெசவு அழுத்தமாக இருக்காதுங்க, கோர்வையாக இருக்காதுன்னு சொல்லிக்கிறீங்க. இது எந்த இடங்க? குடோனுங்களா இது? குடோன் இது. ஆஹா. இந்த குடோனில் எல்லா விதமான பாய்கள் நீங்கள் தயாரிக்கக்கூடிய பாய்கள்லாம் போடுறீங்க? தச்சு இங்கே வைப்போம். இப்போ தேவைப்படும் போது ஏற்றி விடுவோம். ஓகே ஓகே. சரி, என்ன மிஷினுங்க இது? ஜிக்கி மிஷின், ஜப்பான் மிஷின் இது. ஜப்பான் மிஷின் எதுக்கு தைக்கிறதுக்குங்களா? என்ன இது? பாய் தைக்கிறதுக்கு, மேல் தையல் போடுறதுங்களா? ஆமாம், பாய் தையல். பாய் தையல் போடுறது, கட்டிங் பண்ணிட்டு சைஸ் தையல். ஓ, இது ஆள் இல்லையா இங்கே இப்போ தயார் பண்ணுறதுக்கு? வீட்டுக்கு போய்க்கிறாங்க. வீட்டுக்கு போயிருக்காங்களா? தச்சு விட்டு வீட்டுக்கு போய். இது எவ்வளோ நாள் அனுபவம் எடுத்துனாக்கா இந்த பாய் தைக்க முடியும் அவங்களால? ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்தா. ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துனாக்கா இது தைக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு நாள் கூலிங்களா பாய் கணக்குங்களா? அவங்க ஒரு பீஸ் கணக்கு. பீஸ் கணக்குங்களா? எவ்வளோ அவங்களுக்கு ஒரு பீஸு? ஒரு பாய் பீஸுக்கு 2 ரூபா, ஒரு 4 ரூபா, 3 ரூபா அப்படி பீஸ் கணக்கு, பாய்க்கு தகுந்த மாதிரி. சரி, இப்போது அவங்களுக்கு எதான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாய் அவங்க தயாரிக்க முடியுங்க, அவங்க தைக்க முடியுங்க? அவங்க தைக்கலாம் 200-300 ரூபாய் தைக்கலாம். 200-300 பாய். 200-300 பாய்னாக்கா இறக்குறையா அவங்களுக்கு ஒரு அன்றாட ஒரு 400 ரூபா 500 ரூபா வரத்துக்கு இருக்கு. அந்த அளவுக்கு உற்பத்தி கிடையாது. உற்பத்தி கிடையாது. ஓகே ஓகே. இது இந்த எல்லாருடைய ரகங்கள் இதில் இருக்குங்களா? அதில் இருக்கு. இது என்ன ரகங்க இதெல்லாம் சொல்ல முடியுங்களா? அது கலர் பாய்ங்க, வெள்ளை பாய்ங்க, அதை கலர் போட்டது சூப்பர் பாபி பாய், புள்ளி கலரு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப தரம் வாய்ந்த பாய்களாக இருக்குங்களா? கொஞ்சம் சொல்ல முடியல, என்னென்ன பாய்ன்னு சொல்ல முடியல இது உங்களால்? இது பாபி பாய்ங்களா? ஆமாம். இதெல்லாம் எப்படிங்க ரேட்டு? இதெல்லாம் வந்து 150 ரூபா ஆகுது. ஓ, ஒரு பாயினுடைய விலை 150ங்களா? ரைட்டுங்க. இதெல்லாம் மொத்த வேலை தான் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம். இது வந்து சாதா பாய். இது வந்து 120 ரூபா. 120ங்களா? சரி, அதெல்லாம் என்ன பாய்ங்க? இதெல்லாம் புள்ளி பாய். புள்ளி பாய்ங்களா? ஆமாம். ஓ, இதெல்லாம் எப்படிங்க? அதுவும் 150 தான். 150ங்களா? ரைட்டு. இதெல்லாம் அதே ரகத்தினுடைய சேர்ந்த பாய் தான்? அது வேறு பாய். அது ஸ்பெஷல் பாய். அது எது ஸ்பெஷல் பாய்ங்க இதில்? அது அங்கே இருக்கு பாய். இதுவா? ஆமாம், ஸ்பெஷல். இது என்ன அளவுங்க? இது என்ன அளவு? இது 46 இன்ச்சு. 46 இன்ச்சுங்களா? அதாவது 46 இன்ச்சுனாக்கா 4 அடிக்கு 2 இன்ச்சு வரவு. 6க்கு 46. ஓ, ஒரு 6னாக்கா 72 இன்ச்சு. 72க்கு 46. 4 அடிக்கே 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது அகலம். ஆமாம். ஓகே ஓகே. நல்லா பெருசாக தான் இருக்குது. ரெட்டால் பாயின்றாங்களா அந்த மாதிரிங்களா? அது பாய். சரி, ஓகே. இதில் பாயெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்களா? வெளியில் என்ன போகுதுங்களா? வெளியே கட்டி வைப்போம், தேவைப்படும் எடுத்துருவோம். தேவை ரொம்ப எடுத்துருக்கீங்களா? ரைட், நல்லா தரமாக இருக்குங்க. இது என்னங்க வேஸ்ட் ஐட்டமா இது? இதுதான் இந்த கட்டிங் சைடு கட் பண்ணுறாங்க. ஆமாம், அது சைடு கட் பண்ணுறது கலர் வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓ, கலர் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்களா? அப்படிங்களா? சரி சரி. இது என்ன பாய்ங்க இது? ஒரு ஆள் பாய். ஓ, ஒத்தாள் பாய். ஒத்தாள் பாய். இது எப்படிங்க ரேட்டு? 100 ரூபா. 100 ரூபாங்களா? ரைட். இப்போ நீங்கள் உங்ககிட்ட அவங்க 100 ரூபா வாங்கி ஏதாவது கொஞ்சம் மேற்கொண்டு 50 ரூபா 40 ரூபா சேர்த்து 50 ரூபா 40 ரூபா. இந்த கட்டடம் உங்களுடைய சொந்த கட்டடங்களா? இது சொந்த கட்டடம். அப்படிங்களா? இது எவ்வளோ மிஷின் வச்சுருக்கீங்க இந்த பாய் தயாரிப்புக்கு? இது ஒரு 5 மிஷின் வச்சுருக்கோம். 5 மிஷின் வச்சுங்களா? 5 மிஷின் வச்சுட்டுனாக்கா எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை பாய் தயார் பண்ண முடியும் உங்களால்? ஃபுல்லாக தயார் பண்ணாக்கா 500-600 ரூபாய் தயார் பண்ண. 500-600 ரூபாய் அவ்வளோ தயார் பண்ணுறீங்களா நீங்கள்? பண்ண முடியுது. ஒன்றும் வியாபாரம் கிடையாது. வியாபாரம் இல்லாதனால ஒரு தயாரிப்புகள் கிடையாது. அதாவது ஒரு மிஷினுக்கு சட்டக்குறைய ஒரு 100 ரூபாய் அளவு தயாரிக்கக்கூடிய. ரைட்டுங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க? நம்ம தொழிலாளி கம்மி தான். அப்படிங்களா? இப்போ இருந்தாங்க முதல்ல, இப்போ தான் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் அப்படி தான். ஓ, நீங்கள் ஒரு சின்ன ஒரு நீங்கள் மிஷின் வச்சுட்டு நீங்கள் பாய தயாரிப்பில் ஒரு சில பேருக்கு வேலை கொடுத்துட்டே வரீங்க. அவ்வளோதான். ரொம்ப பாராட்டுதலான இது விஷயங்க. அதே நேரத்தில் இதில் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வருவாய் வருங்க மாதத்துக்கு? மாதத்துக்கு நான் பாய்க்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும்.
எவ்வளோ பாய் தருமோ அந்த அளவுக்கு 10 ரூபா 1000 பாய் பைசா ஒரு 1000 ரூபாய் எப்படியும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வரும். எங்களுக்கு உங்களுக்கு உதவியாளரான உங்களுடைய மகன்களோ இல்லை மகன் தான். மகன் இருக்காரா? மகன் அவரோட கூட இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணுறாரு. அதுதான். சரிங்க. கொரோனா நோய் தொற்று இருக்கும்போது நம்முடைய வியாபாரம் எப்படி இருந்தது? நின்று போச்சு. அது எங்கே வெளியே போகல வரல அப்படி நின்று போச்சு. அதான் லாக்டவுன் போட்டு மொத்தம் அப்படியே அதுக்கு நின்று போச்சு மொத்தம். அப்போ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. ரொம்ப சிரமமாக இருந்துச்சா? எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை கவர்மெண்ட். எதுவும் அரசு இதுவும் பேங்க் எதுவும் கிடையாது, எங்களுக்கு கொடுக்கல. இப்போ இவ்வளோ சிறப்பான பணிகள் செய்கிறீங்க, இவ்வளோ பாய் தயார் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதாவது இந்த எங்கே வங்கி இருக்குங்க? ரோட்டில் கூட்டு இருக்குது. என்ன வங்கி இருக்கு? கார்பரேஷன் வங்கி. கார்பரேஷன் வங்கி. இப்போ யூனியன் பேங்க் ஆயிடுச்சு. யூனியன் பேங்க் ஆயிடுச்சுங்களா? ஏதாவது கடன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? எதுவும் கிடையாது. வாங்குறதாங்களே உங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கலாமே நீங்கள்? எதுவும் கொடுக்க மாட்டாங்களே, கொடுத்தா தானே கொடுப்பாங்களே. உங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கொடுக்கலன்றாங்க. அவங்க நீங்கள் முறையோடு போய் அணுகுங்க. கேட்டோம், இப்போதான் இல்லைப்பா லோனே கொடுக்குற மாதிரி இல்லைன்ற. டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் எங்கே வச்சுட்டீங்க? அங்கே தானே வைக்கிறீங்க. அங்கே விற்கும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. பேங்க்கு இப்போ எல்லாம் கடன் இருக்குது. இதெல்லாம் வந்தால் தான் பார்த்துக்கணும். இல்லை, இப்போது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரிங்க, அதாவது ஏழை தொழிலாளர் உங்களுக்கு போல சிறு குடிசை தொழிலாளருக்கு உதவக்கூடிய அமைப்பாக தான் இருக்குதுங்க. ஆனால் இவங்க கொடுக்க மாட்டாங்களே. அதை நீங்கள் அவங்க கொடுக்கலனாக்கா மேலிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. சரி, மேலிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு வங்கி வாங்கி இன்னும் உங்களுடைய இது இருக்குது பாருங்கள். இந்த கோரைப்பாயினுடைய தயாரிப்புகள் சிறப்பான முறையில் தயாரிக்கிறதுக்கு எங்களுடைய தமிழ் இன்ஃபினிட்டினுடைய சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுடைய இன்ஃபினிட்டினுடைய சார்பாக உங்களுக்கு நன்றியும் தெரிவிக்கிறேன். பேட்டி ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்னங்க? நாங்கள் பிவி பாலாஜி ஒன்றுப்புறங்களா? உன்னப்புறத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இங்கேருந்து உன்னப்புறம் எவ்வளோ தூரம் இருக்குங்க? ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. 10 கிலோமீட்டருங்களா? இங்கே எதுக்கோசம் வந்திருக்கீங்க நீங்கள்? பாய் ஒன்று ஆர்டர் கொடுக்கணும். அப்படிங்களா? ஓஹோ, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆர்டர்? சில்க் சாரீஸ் பண்ணுறோம். சில்க் சாரீஸுங்களா? சில்க் சாரீஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு கீழே பாய் போடுறதுக்கு பாய் வேணுங்க. பண்ணுவாங்க. இங்கே தான் நீங்கள் ரெகுலராக ஆர்டர் கொடுக்குறதுங்களா? ஆமாங்க. இங்கே விலைலாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாருங்களா? கரெக்டாக இருக்குங்க ரேட்டு. ரேட்டெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? சரி, ரேட்டும் கரெக்டாக இருக்காது, நல்ல தரமாகவும் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம். சரி, அப்போ ஒன்றுப்புறம் துருவனுடைய இதெல்லாம் இங்கே சுற்றுப்புறத்தினுடைய கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே தான் வந்து வாங்குறாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பேர் இருக்குது. ஆமாங்க. ஏறக்குறைய ஒரு 100 வருஷமாக பாரம்பரியத்தில் பாய் தயார் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்புறத்தினுடைய 100 கிராமங்கள் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்து பாய் வாங்குறாங்க. விலையும் கம்மியாக கொடுக்குறாருங்க. இனி யாருக்குன்னா பாய் வேணுன்ற தேவைப்படுகிறவர்களுக்கு இவர்கிட்ட வந்து பாய் வாங்கலாங்க. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாரு, தரமாகவும் போட்டு கொடுக்குறாருங்க. நீங்கள் எந்த ஊருங்க? துருகத்துலேருந்து வரேன். இவரோட ஃப்ரெண்டு தான் நான். இவர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல பாயெல்லாம் தரமாக பண்ணுறாங்க, வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, எனக்கு வீட்டு யூஸுக்காக வரேன், வந்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இங்கே இவர்கிட்ட எவ்வளோ நாளாக பாய் வாங்குறீங்க? இல்லை, சமீபமாக தான் எனக்கு தெரியும். இவர் கம்பெனிக்கெல்லாம் எடுக்கிறதுனால சரின்றதுனால இன்றைக்கி இந்த ஒரு வாட்டி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படி நான் இது வரைக்கும் கடையில் தான் எடுத்திருக்கேன். சரி, தயாரிக்கிற இடத்துலையே எடுத்துக்கலாமே அப்படின்றதுக்காக இங்கே கடையிலன்றதை விட தயாரிக்கக்கூடிய இடத்துல வந்து வாங்கினாக்கா குவாலிட்டியாகவும் கிடைக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் திருமண பாய்கள்லாம் ஏதாவது நீங்கள் இவர்கிட்ட வந்து வாங்கியிருக்கீங்களா? திருமணத்துக்கு உண்டான பாய்கள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஏன்னாக்கா ஏதாவது ராசியான ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறுவனம் இருந்தால் தான் திருமணத்துக்கு வந்து பாய் வந்து வாங்குவாங்க. அவங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி, அவங்களுடைய இல்லறத்தினுடைய வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ராசியான இடம்ட்டு இவர்கிட்ட வந்து வாங்குவாங்க. திருமண பாயை எடுத்திருக்கோம். பந்தி பாயின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னது. அது மாதிரியும் எடுத்திருக்கோம். இது மாதிரி ஏதாவது விசேஷத்துக்குன்னு பெரிய பாய்ங்களாம் கிடைக்கும். அப்படிங்களா? இவர்கிட்ட கிடைக்கும், அதெல்லாம் எடுத்திருக்கோம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் துரைராஜ். துரைராஜுங்களா? எல்லாம் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாருங்களா? ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அப்படிங்களா? எதுவும் பேரம் பேசாத அளவுக்கு இருக்குது. இல்லை, பேரம் பேச வேண்டிய அவசியம் ஏற்படல. குடும்பத்தில் ஒரு ஊராக இருக்காரு. ஆமாம். சரிங்களா? ரைட்.